வணக்கம் நண்பர்களே. எத்தனை நாள் பனையூரில் தங்கியிருந்த விஜய் வெளியே வந்து விட்டார். அவருடைய தேர்தல் அறிக்கையை கவனித்தீர்களா? அப்பாவுக்கு எவ்வளவு கோடி கடன் கொடுத்திருக்கிறேன், மனைவிக்கு எவ்வளவு கோடி கொடுத்திருக்கிறேன், மகனுக்கு கொடுத்திருக்கிறேன், மகளுக்கு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய வருமானம், என்னுடைய சொத்து மதிப்பு வெறும் 500 கோடி ரூபாய் தான் என்று கணக்கு கொடுத்திருக்கிறார். இதை தேர்தல் அதிகாரிகள் எப்படி நம்புவார்கள் என்று தெரியவில்லை. நண்பர்களே, உங்கள் மனைவிக்கும் மகளுக்கும் மகனுக்கும் நீங்கள் எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக விஜய் குடும்பத்தில் யாரும் இவர்களிடம் கடன் வாங்கியிருக்க மாட்டார்கள். காரணம், 5 ஆண்டுகளாக இவர்களுக்கு தொடர்பில்லை. ஒருவேளை நாளையோ மறுநாளோ மனைவியோ மகனோ இதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடும். இதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருக்க அவர் என்ன அண்டர் கிரவுண்ட் நடவடிக்கை எடுத்திருப்பார் என்று தெரியவில்லை. சரி, அதே விடுங்கள். நம்முடைய கடமை தேர்தலில் ஓட்டு போட்டு நம்முடைய அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது மட்டுமே. தமிழ்நாடு ஒரு விஷயம் தெரியும். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது என்பதை மறக்க முடியாது. அதற்கு காரணம் திமுக ஆட்சி என்று நான் சொல்லவில்லை. இத்தனை ஆண்டவர்கள் சரியான நடவடிக்கை எடுத்தார்கள். ஊழல் ஒருபுறம் இருந்தாலும் அதையும் மீறி தமிழ்நாடு இந்த நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. வேலை வாய்ப்பிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. வட மாநிலங்களிலிருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் திருப்பூரிலும் கடைசி டிப்பில் இருக்கிறது கன்னியாகுமரி. அங்கு வரைக்கும் வடமாநில தொழிலாளர்கள் வந்து குவிகிறார்கள். இங்குதான் தங்கியிருக்கிறார். நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் அட்ட ரயில் பாதை பணி நடைபெறும். அத்தனை பேரும் வட இந்திய தொழிலாளர்கள். கடைக்கு போனாலும் அங்கேயே வளைத்த தொழில். இவரெல்லாம் வர காரணம் என்ன? தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கு. இத்தனைக்கும் காரணம் ஒரு சில நண்பர்கள் திமுக அரசாங்கமும் சரி, அதிமுக அரசாங்கமும் சரி, இவர்கள் நிறைய ஊழல் செய்திருக்கலாம். ஆனால் செய்ய வேண்டிய பணியை தொடர்ந்து செய்தார்கள். தமிழ்நாடு இன்றைக்கு நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. மத்திய அரசையே நிறுத்தமிக்கிற ஒரே மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு தான். இதற்கு காரணம் திமுக தான். திமுக ஆட்சி நல்லது என்று நான் சொல்லவில்லை. ஊழல்கள் இல்லாமல் ஊழல் மறந்து கிடைக்கிறது. அதனால லோக்கலில் உட்காந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். லோக்கல் கவுன்சிலர் கூட இதெல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி குறைகள் இருந்தாலும் கூட டோட்டலாக பார்க்கும்போது தமிழ்நாடு நிம்மதியாக வரக்கூடிய ஒரே மாநிலம். மு.க. ஸ்டாலின் இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் கூறிய தேர்தல் வாக்குறுதிகளை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டினுடைய வரவு மிகவும் குறைவு. சொல்லப்போனால் டாஸ்மாகில் வரக்கூடிய முக்கியமான வருமானம் தான் தமிழ்நாட்டின் ஆதாயம். இதுபோக மகளிர் இலவச பஸ் பயணம் என்று அறிவித்தார்கள். உடனேயே கர்நாடகம் அறிவித்தார்கள். இன்றைக்கு வடமாநிலத்திலும் நாங்கள் ஜெயித்தால் மகளிர் பஸ் பயணம் இலவசம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் மூத்தவர் யார், நடைமுறைப்படுத்தியவர் யார்? மு.க. ஸ்டாலின் தான். எடப்பாடி என்று அறிவிக்கிறார். நாங்கள் வந்தால் ஆண்களுக்கு இலவச பயணம், ஆண்களுக்கும் இலவச பயணம், பெண்களுக்கு இலவச பயணம். சின்ன பிள்ளைங்க மட்டும் டிக்கெட் இருக்கணுமா? அறிவில்லாதவர்கள் பயணம். டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுக்கும் டிரைவருக்கும் கண்டக்டரும் நீ எப்படியா டிக்கெட் கொடுப்ப? எல்லாருக்கும் இலவச பயணம். பேசுறவன் யானை என்ன கேட்கக்கூடியவனுக்கு அறிவிக்கப்போச்சு. இது மாதிரி அறிவிக்கட்ட தரமான அறிவிப்புகள். ஏற்கனவே கர்நாடகாவில் மகளிருக்கு இலவச பயணம் நடத்திவிட்டு பஸ்ஸில் எல்லாம் பயங்கரமான கூட்டம், பயங்கர நஷ்டம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. அப்படி திணறுவது கர்நாடக அரசு. இதையெல்லாம் சமாளித்து திமுக அரசு இந்த அளவு மகளிர் இலவச பயணத்தை நடைமுறைப்படுத்துகிறது. ஆண்கள் பாடுதான் கஷ்டம், உட்கார கூட சீட்டு கிடைக்காது, அந்த அளவு இருக்கிறது. இருந்தாலும் திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் மக்கள், ஏழை மக்கள், அடிமட்ட தளத்தில் உள்ளவர்கள் பயன்பெறுகிறார்கள். லோக்கலாக உள்ளவர்கள் சில பேர் அட்டூழியம் பண்ணுகிறார்கள். காவல்துறை உட்பட எல்லா குற்றங்களிலும் இவர்கள் தேவையில்லாமல் தலையிடார்கள். இதை நாம் கவனிப்போம். ஆனால் இந்த தேர்தலை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மக்களை ஒன்று செல்ல விரும்புகிறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தேர்தலில் திமுகவை விட்டால் வேறு எந்த கட்சி வந்தாலும் வர வாய்ப்பில்லை. திமுக தான் வரும். விஜய் மாதிரிப்பட்ட ஆட்களை ஆதரிக்காதார்கள். இவனோட தற்கொலை
அரசியல் அறிவே கொஞ்சம் கூட இல்லாதவன். அது என்னுடைய கூட்டத்தை பொறுத்தவரை தெரியும். நாளைக்கு விஜய் சிஎம் ஆனால் தமிழ்நாடு நாடி போய்விடும். நாளைக்கு விஜய் சீஃப் மினிஸ்டர், அவன் பேர் என்ன, புசி ஆனந்த், அவன் துணை முதலமைச்சராகவும், அப்புறம் புசி ஆனந்த் மகாமடன் அவர் இன்னொரு மினிஸ்டராகவும், அமைச்சர்கள் எங்கிருந்து போடுவாங்க. எவனோ 5 கோடி கொடுத்தானோ அவன் தான் அமைச்சர். தமிழ்நாடு நாடி போய்விடும். தயவு செய்து அதற்கு துணை போகாதீர்கள். எந்த காரணத்தை கொண்டாலும் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடாதீர்கள். உங்களுடைய முதல் கடமை விஜயை வீட்டுக்கு அனுப்புவது. இந்த ஆட்சியில் இந்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளது. திமுக வரட்டும். நான் திமுக அல்ல, திமுக ஆதரவாளன் இல்லை. இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் திமுக வருவது நல்லது. அதிமுகவின் எடப்பாடிக்கு அந்த அளவு ஒரு சப்போர்ட் கிடையாது. அவர் என்றும் மிகச்சிறந்த தலைவர் இல்லை. ஏற்கனவே பிரிந்து போய்விட்டது. டிடிவி தலைவரும் சசிகலாவும் சும்மா உதிரி கட்சிகள் தான். ஜென்மத்தில் அவரை தலையெடுக்க முடியாது. எடப்பாடிக்கும் தலையெடுக்க விடாதீர்கள். அவருக்கு பேசிக்கலாக முதலில் படிப்பறிவு கிடையாது. சாத்தாங்கலா இன்சிடென்ட் அவரது ஆட்சியில் தான் நடந்தது. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு போராட்டத்தை நான் டிவியை பார்த்துதான், பத்திரிகை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன அறிவுஜீவி முதலமைச்சர் திருப்பவர்கள் வர வேண்டாம். எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் நபர்களே, திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வருவதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. திரும்பியும் சொல்கிறேன், நான் திமுக அல்ல. பட் இன்றைய சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வருவதை தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தொகுதியில் நிற்கிறவர் வேட்பாளர் நல்லவராக இருந்தால் கட்சி வேட்பாளர் வழக்காமல் அவருக்கு ஓட் பண்ணுங்கள். இதுவே எனது விருப்பம். நல்லவர்களை வரட்டும். ஊழல்வாதிகளை நம்மால் முடிந்த அளவு ஊரங்கட்டுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.